வணக்கம் நம்மளே. இந்த வீடியோவில் எப்படி ஃபேஸ்புக் வந்து டார்க் மோடை வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும், அதே மாதிரி ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்து டார்க் மோட் எப்படி எனேபிள் பண்ணுறதை பற்றியும் நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ப்ளஸ் அந்த பெல் சிம்பளையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போன வீடியோவில் வந்து டார்க் மோட்னா என்ன, அதனால் என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மிச்சப்படும் அப்படின்ற விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், அந்த கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி வந்து ஃபேஸ்புக் வந்து டார்க் மோடை வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப் தேவை. அந்த ஆப்போட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மாக்கி. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். MAKI அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அவர் ரிசல்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாக்கி ஃபேஸ்புக் அண்ட் மெசஞ்சர் இன் ஒன் ஆசம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா, ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறதுக்கான அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஃபேஸ்புக் லாகின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணி முடிச்சது உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒயிட்டாக வரும். நார்மலாக நீங்கள் எப்படி ஃபேஸ்புக் பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இருக்கும் இது மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. இது மாதிரி என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு சின்னதாக வந்து ஒரு ஐக்கான் இருக்கும். அதாவது ஒரு முகம் போட்ட ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் தீமை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து AMOLED அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வேறு எந்த ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் அந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பிளாக்காக மாறிட்டு இருக்கும். ஸோ கண்டென்ட் தவிர்த்து வந்து மீது எல்லாமே வந்து பிளாக்காக மாற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக்கை வந்து இந்த மாதிரி வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களோட கண்ணுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக அதிகமாக வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப இந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து எப்படி வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இது அஃபிஷியலாகவே வந்து ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அவங்களோட மெசஞ்சர் ஆப்பில் வந்து அஃபிஷியலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெசஞ்சர் லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த மெசஞ்சரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நான் மெசஞ்சரை ஓப்பன் பண்ணுறேன். மெசஞ்சர் ஓப்பன் பண்ணி உங்களோட எல்லா கான்டாக்ட்ஸ் மெசேஜ் மற்றதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் மேலே இருக்கிற இந்த ஐக்கான் இருக்குல்ல, உங்களோட ஐக்கான், உங்களோட ஃபோட்டோ ஐக்கான், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட பேருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்க் மோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இது எனேபிள் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட எல்லா விஷயமே வந்து அது மெசஞ்சரில் இருக்கிற எல்லா விஷயமே வந்து டார்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேயும் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டார்க் மோடை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த தகவலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சரோ இல்லை வந்து ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போல் டெக்னாலஜி சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பிளேஸ் ஓனாக பாருங்கள். நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாகவே இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.